ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கோட தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம காய் துருவோம்ல அதில் துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்கும், அதனால ஒரு 2 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் போல் வத்தல் பொடிச்சு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் வெள்ளை கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். எள்ளு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு ஒரு 50% வெந்து வரணும். நம்ம உருளைக்கிழங்கை துருவி தான் சேர்த்துருக்குறோம், அதனால் ரொம்ப சீக்கிரம் ஒரு 1 மினிட்லேயே நமக்கு ரெடியாகி வந்துடும். உருளைக்கிழங்கு இது மாதிரி ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கலாம் மல்லி இலை சேர்த்துருக்கிறேன். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், நல்லா தண்ணி கொதித்து வரது வரையும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியெலாம் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போல்லாம் ஃப்ளேமை சிம்லேயே வச்சு நம்ம கலந்து எடுக்கணும். நமக்கு இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். இந்த மாதிரி ரெடியாகி வரது வரையும் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது நமக்கு நல்லா சூடாக இருக்குது. இது ஓரளவு நல்லா சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டும், அதனால கண்டிப்பாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் கமத்தி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இந்த மாவு வச்சு இந்த மாதிரி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ நமக்கு மாவு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா மாவு ரெடி பண்ணிவிட்டு உருட்டிட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பு ஈஸியாக இருக்கோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிடணும், வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாகவும் செய்யணும்னா கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸும் எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸை ஒருக்கா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் நல்லாவே குடிக்கும். அதனால் ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போடணும். நல்லா 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகிறது வரையும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி லெஸ் ஆயிலில் பண்ண ஸ்நாக்ஸ்லாம் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சுட போட எடுத்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன்.
உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. உருளைக்கிழங்கு கோதுமை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.